எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. மார்க்கெட்ல கரடிகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கூட மார்க்கெட் டவுன்ல தான் கொஞ்சம் இருந்தா, அதுக்கப்புறம் 46 பாயிண்ட் ரெக்கவரி ஆயிருந்தாலுமே மார்க்கெட்னுடைய நிஃப்டி முக்கியமான இண்டெக்ஸ் என்பது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு, அடிவாரத்தில் தான் இருக்கு. இவன் புல் தடிக்கு பயில்வான் மாதிரி எப்போ உழுவான் அல்லது எப்போ எந்திரிச்சு வருவான்னே தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மோஸ்ட்லி ட்ரேடர்களுக்கு சாதகமாக எதுவுமே வேலை செய்யாது. சரி, சப்போர்ட்டில் வந்து விழுந்துட்டான், இங்கிருந்து ஏறிடுவான் அப்படின்ற மாதிரி நினச்சாக்கா பெருசாக அதுவும் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு என்பது கம்மியாக தான் இருக்குது, ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி மேல் நோக்கி உடச்சி போகிற மாதிரி தெரிகிறான், ஒருவேளை மேலே ஏறிடுவாரான்னு நினச்சா அப்போவும் இந்த மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இல்லாதனால வேகமாக மார்க்கெட்டில் எதுவும் நடக்க மாட்டேங்குது. இந்த சமயத்தில் திடீர்னு பல பங்குகள் தன்னுடைய ரீசன்ட் லோ, ஒரு மாதத்தினுடைய லோ, ஒரு வாரத்தினுடைய லோ, அந்த மாதிரி லோ ப்ரைஸில் வந்து விழுந்திருக்கா. அது மாதிரி கீழே விழுந்த பங்குகளை தான் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் பார்க்க போகிறோம். இத்தனை நாள் கீழே விழுந்து கிடந்த பங்குகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் பாதி கிணறு வந்துட்டான். இந்த சமயத்தில் மறுபடி வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு கீழே இறங்கி இருக்கக்கூடிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய தகவல். தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டை அப்ளை பண்ணி அதை ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய கடைசி நாள். ஸோ இது உங்களுடைய புரோக்கர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு, இன்னுமே இதை பற்றி யாருக்குமே ஒன்றும் தெரியல, ஆனால் ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது கையில் இருக்குன்னா முதல்ல உங்கள்கிட்ட ட்ரேடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு எப்படி இதை அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்றது தெரிஞ்சுங்க. இல்லைனாக்கா அது வெட்டியாக லேப்ஸ் ஆகிட்டு போயிடும். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான தகவலாக, இந்த வாரத்தினுடைய முதல் நாள்லேயே பயங்கரமாக பொங்குன பங்குகளில் இந்த எஸ் பேங்க் அப்படின்றது ஒன்று. எதுக்கே இப்படி பொங்குன ஒரே நாளில் திங்கக்கிழமை அன்னைக்கு அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதல் நாள் எவ்வளோ தூரம் மேலே பொங்குனானோ அடுத்த நாளே அந்த முக்கியமான லெவலுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த 21 ரூபாய் என்ற விலை, இதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து ஜப்பானுடைய ஒரு நிறுவனம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து ஆல்மோஸ்ட் 18 ரூபாய் கிட்ட. ஸோ அந்த 18 ரூபாய் நியூஸ் எந்த இடத்துல வந்ததோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஆல்மோஸ்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மார்க்கெட்டில் பல ட்ரேடர்கள் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி இவன் என்ன பண்ண போகிறான், நியூஸ் எங்கே வந்ததோ அந்த இடத்துக்கே போக போகிறானா அல்லது ரிவர்ஸ் வாங்கி உள் வாங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்த போகிறானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேருமே இன்று கும்பா குட்டிகள் அப்படின்ற மாதிரி இந்த சோலா ஃபினான்ஸ் ஷேரும் இந்தியா சிமெண்ட் ஷேரும் மிக முக்கியமான கம்பெனிகளுடைய லிஸ்ட்டில் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காங்க. அது ஏன் இன்னைக்குன்னு பார்த்து கும்பா குட்டி ஆனீங்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு வருஷமாக தன்னுடைய முதலீட்டாளர்களை ரொம்ப சோகமாக வச்சுருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெக்கவரி என்பது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுக்கு காத்திருக்கா அப்படின்றது தெரில. பட் டெக்னிக்கலாக மிக குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த உடனேமே அவனில் அதிகமாக செல் பண்ணி விட்டுருவாங்க போல். அதனால் கொஞ்சம் இறங்கு முகமாக இன்னைக்கு கும்பா குட்டியாக இருக்கக்கூடிய பங்குகளில் முக்கியமான ஒரு தகவலாக இந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ் அப்படின்றது இறங்கியிருக்கு. இனி இவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான், ஒரு சைட்வேஸ்குள்ளே போக போகிறானா அல்லது மறுபடியும் புதுசாக ஏதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்டில் யாராவது கீழே கீது உழுகுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு தர போகிறானா அல்லது மறுபடியும் உடச்சி மேல் நோக்கி போக போகிறானா அப்படின்றது தெரியாமல் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் 6 மாதம் கழித்து பார்த்தா தானங்க தெரியும். இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான பங்கு இந்த இந்தியா சிமெண்ட் அப்படின்ற பங்கு, அவனுமே சமீபத்தில் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு இடத்துலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கிருந்து ஒரு ரெக்கவரி என்பது ஆகி தன்னுடைய பழைய ஹை கிட்ட வந்தவன் இவன் இன்னைக்கு நேற்றைய ஹையை தாண்ட முடியாமல் கொஞ்சம் கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இன்னைக்கு 2 கும்பா குட்டிகள் ரொம்ப ஃபேமஸான பங்குகள் அப்படின்னா இந்த 2 பங்குகள் தான். எங்களை வச்சு காமெடி கீமெடி ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி திடீர்னு ரயில்வே துறை பங்குகள்லாம் கொஞ்சம் வாலட்டிலிட்டியாக இருக்காங்க. ட்ரேடர்ஸ் பல ட்ரேடர்ஸில் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சும்மாவே இருக்கியே, ஏதாவது ஒரு வகையில் பெரிய வாலட்டிலிட்டி இறங்கியோ ஏறியோ ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல அப்படின்னு இந்த ரயில்வே துறை பங்குகளை பார்த்து பலரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் ஏகப்பட்ட ரயில்வே துறை பங்குகள், இந்த ரயில்டெல் கார்பரேஷன் ஒரு பங்கு, ரைட்ஸ்னு ஒரு பங்குன்னு பல பங்குகள் 6%, 10% ரயில்வே துறை பங்குகளில் ஏறியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல ரயில்வே துறை பங்குகளுக்கு பிஸ்னஸ் அப்டேட்ஸ் அப்படின்றது சமீபத்தில் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் சில தகவல்கள் வந்ததுனால திடீர்னு கொஞ்சம் லேசாக சூடாயிட்டாங்களா அல்லது வேறு எந்த செக்டருமே இப்போதைக்கு முன்னணியில் இல்லை.
இப்போ சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த செக்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோத்துறை பங்குகள்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஸ்லோவில் இருக்கான். அப்புறம் ரியல் எஸ்டேட்டில் அந்த செக்டரில் இருக்கக்கூடிய சில பங்குகள் சமீபத்தில் தான் லேசாக ஏறினா. ஸ்டீல் செக்டர் ரிலேட்டட் இப்போ தான் லேசாக ஏறி இருந்தால் அப்புறம் மறுபடியும் அதில் சில முக்கியமான தகவல்கள் போயிட்டுருக்கு ட்ரம்ப்னால. ஃபார்மா செக்டர் இன்னும் கீழே தான் இருக்கான், ஐடி செக்டர் இன்னும் கீழே தான் இருக்கான். அதனால் வேறு எவனுமே இல்லை, இவனை பிடிச்சி விளையாடுங்கடான்னு சொல்லி இன்றைக்கி விளையாண்டுட்டாங்களா என்னன்றது தெரில. ஆக மொத்தம் பல ரயில்வே துறை பங்குகள் இன்றைக்கி ரொம்பவுமே பாசிட்டிவாக ஏறி இருக்கான். ஸோ இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது மே மாதத்தில் காமிச்சிருந்தா, அதுக்கப்புறம் பெருசாக இறங்கவே இல்லை. இன்றைக்கி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு புது சட்டை போட்டுக்கொண்டான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு புது வாலட்டிலிட்டி அப்படின்றது காமிச்சிருக்கான். இனி இந்த வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி அடுத்த சில நாட்களுக்கு இப்படி போக போகிறானா இல்லை உள்ளே ஒரு 10-20 நாள் படுக்க போகிறானா அப்படின்றத பொறுத்திருந்தா பார்க்கணும். அதே மாதிரி தான் இந்த ரெயில்டெல் அப்படின்ற பங்கு அவனுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வால்டிலிட்டி இன்னைக்கு பண்ணியிருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களில் உள்ளேயே இருக்க போகிறானா அல்லது மேலேயா கீழே அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த செக்டர்லேயே ஒரு முன்னணி பங்குன்னு பார்த்தா இந்த ஐஆர்எஃப்சி, அதாவது ரயில்வே துறைக்கு ஃபைனான்சிங் பண்ணக்கூடிய இந்த பங்கு சமீபத்தில் ரொம்பவுமே பெருசாக முன்னேற்றம் இல்லாமல் ஒவ்வொரு இடையும் அவனை கீழே அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டி இருக்கு. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி பங்கில் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்பவுமே மந்தமாக இருக்குது. 1% அப்படின்றதான் அப்படியே தொடர்ந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஐஸும் ஒரே 1% தான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனி இந்த பங்கு எதிர்காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த பங்கினுடைய ஒரு வருஷ உச்சம் என்பது 220 இருக்குது. கீழே லோ என்பது ஐஆர்எஃப்சிக்கு ஆல்மோஸ்ட் 100க்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ சென்டர் பாயிண்ட் 140 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்கள், இந்த நேரத்தில் டாடா ஸ்டீல் அப்படின்ற ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கியிருக்கு. சமீபத்தினுடைய லோ பக்கத்தில் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது பல பேர்த்துக்கு சோகமாக இருந்தாலும் ட்ரேடர்ஸ்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் 10 ரூபாய் பாட்டு கோஸ்டிங்க, கீழே இறங்கினா மறுபடியும் ஏறிடுவானோ அப்படின்னு இந்த டாடா ஸ்டீல் பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சமீபத்தில் இதனுடைய உச்சிக்கு வந்த இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு 7-8 நாட்களாக இறங்குமுகமாக இருக்கான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் இறங்கிட்டு இருந்தா, அப்புறம் திடீர்னு ஏதோ தகவல் வந்தோடனே அவனை 2-3 நாளில் போட்டு தள்ளிட்டாங்க. அந்த 2-3 நாளில் இறங்கினதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு 2-3 மாதம் பண்ணினான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சுமாராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் இவன் இறங்குறத பார்த்தாலுமே இவன் இறங்கினா எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு பல ட்ரேடர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படா இவன்லாம் கீழே வருவான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வாங்கி வச்சவங்க என்ன நினைப்பாங்க, இது கீழ் விழுகக்கூடாது, உடச்சி மேல் நோக்கி ஏறணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. யார் நினைக்கிறது நடக்குது அப்படின்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்கள், இந்த சமயத்தில் பல ட்ரேடர்களுக்கெல்லாம் பைத்தியமே முத்திரும் போல. ஏன்னு கேளுங்க, இந்த கேப்ரிக் குளோபல் கேபிட்டல்னு ஒரு பங்கு இன்னைக்கு ஒரு 3% ஏறி ஃபோக்கஸில் வந்திருக்கான். பட் இவன் ஒரு வருடமாக பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 150 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு வருஷத்தினுடைய ஹை 230 ரூபாயில் இருக்கு. இதில் ஏன் நம்ம பல ட்ரேடர்களை இவன் மென்டல் ஆக்கி விடுற மாதிரி இருக்கான் அப்படின்னாக்கா, சமீபத்தினுடைய ரிசல்ட் என்பது வளர்ச்சியில் கொடுத்துருக்கான். 76 கோடி, 97 கோடி, 128 கோடி, 178 கோடின்னு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கான். ஆனாலும் இந்த பங்கினுடைய விலை வந்து 52 வீக் லோ தொட்டுக்கிட்டு இருக்கு. சரி, முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் பெருசாக அதில் ஒன்றுமே மாற்றம் இல்லை. அதே மாதிரி டிஐஸ்னுடைய ஹோல்டிங்லேயும் பெருசாக ஒன்றுமே மாற்றம் இல்லை. அப்போ ஏன் எங்களை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுற? நீ செய்யக்கூடிய ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு நீ எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தா 5.80 அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அது போன வருஷத்தை விடவும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இனி இந்த பங்கு என்ன பண்ண போறான்னு ட்ரேடர்களுக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கு. இங்கே பாருங்க, இன்னொருத்த எங்கள் புள்ளிங்க எல்லாம் ரொம்ப பயங்கரம் அப்படின்ற மாதிரி இந்த ஜிண்டால்சா அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் 52 வீக் லோவில் போய் விழுந்து கிடக்கிறான். ஏன் இப்படி விழுந்து கிடக்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு புரியாத படிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஜிண்டால்சா என்பது ஒரு 0.93% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறான். அதே மாதிரி இவனுடைய எஃப்ஐஎஸ் என்ன ஹோல்டிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி போன குவார்ட்டரில் என்ன ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ
அதை விட கொஞ்சோண்டு அதிகமாக இப்போ ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேட்டாவின் படி. ஆனால் இவன் கொடுத்துருக்கிற ரிசல்ட்டில் மட்டும் என்ன ஒரு பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி பண்ண சேல்ஸே தான் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கான், வளர்ச்சி என்பது இல்லை. ஆனால் ஏதோ ஒரு மிக முக்கியமான காரணத்தினால அவனுடைய லாபம் என்பது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இவன்லாம் அடுத்த குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறான், அடுத்த குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆவலாக இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் இவனை காப்பாற்றி விட்டுட்டு இன்னும் 2-3 மாதம் கழித்து வரக்கூடிய அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இவனை காப்பாற்றி விட்டு பழைய ஹை போகுமா, அல்லது இன்னுமே கீழ் நோக்கி போய், அதாவது ஏற்கனவே வாங்கினவங்கள கையெடுத்து கும்பிட்டு இறங்கிட்டான், இனி புதுசாக உள்ளே போகிறவங்கள அதே மாதிரி கையெடுத்து கும்பிட்டு இறக்குற மாதிரி ஏதாவது வேலை பண்ண போகிறானா அல்லது என்ன அப்படின்றது அவனுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் தான் தெரியும். அதுக்கு இன்னும் சில மாதங்கள் என்பது இருக்குது. அப்படி ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு வால்டிலிட்டிக்கு இது காமிப்பானா என்ன அப்படின்றது ஒன்றுமே புரியாமல் தான் பல ட்ரேடர்கள் இருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க நண்பர்களே, சமீபத்தினுடைய படிப்பினை என்ன, நினைவில் நின்றவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பங்குகள் வந்து கிட்டத்தட்ட டாப்லேருந்து ஒரு 40 to 60% இறங்கினதுக்கப்புறம் தான் சில பங்குகள் ஜம்ப் அடித்தான். இன்னும் சில பங்குகள் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% இறங்கிட்டு தான் அப்புறம் ஜம்ப் அடித்தான். ஸோ பெரிய ஜம்ப் அடிக்கணும் கீழே இருந்து அப்படின்னாக்கா அவன் பெருசாக கீழே இறங்கணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தின் கேற்ப திடீர்னு ஒரு சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள என்ட்ரு ஆகிருக்கிறாங்க சில பேர். திடீர்னு ஒரு 98 ரூபா வந்தோடனே இருக்கிற பணத்தையெல்லாம் கொண்டு போய் மறுபடியும் போட்டுட்டாக்கா இந்த மாதிரி பெருசாக உழுகிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதான் தற்போதைய மார்க்கெட் சொல்லி கொடுத்துருக்கு. ஆக மொத்தம் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்குல என்ன ஒரு முக்கிய தகவல்னா, சமீபத்தில் தான் இவன் வெறித்தனமாக ஏறிக்கிட்டு இருந்தான். நிறைய பங்குகள் வந்து கரெக்டாக ப்ரீவியஸ் ஹையை தொட்டுக்கிட்டு டுபுக்குன்னு இறங்கிடுறானு. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரே நாளில் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 2-3 நாள் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு 7-8 நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது அவன் எந்த இடத்துல பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது பண்ணியிருந்தானோ அந்த இடத்துலேருந்தே இப்போ கிட்டத்தட்ட 20% என்பது ஏறி இருக்கான். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆர்டர்கள் புதுசாக ஆர்டர்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு பல பத்திரிகைகளில் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் பிஎல் அப்படின்ற ஒரு பங்கு, அவனுக்கும் ஆர்டர் வந்து ஏகப்பட்டது இருக்குது, அதை அவன் டெலிவரி பண்ணுறக்கே பல மாதங்கள் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்கள் வந்துருது. இந்த 2 பங்குகளுமே நல்லா கீழே இறங்கி ஒரு வாய்ப்பு கொடுத்தான். இந்த ஜிஆர்எஸ்சியுமே சமீபத்தில் 3000 ரூபாயிலிருந்து வெறும் 1000 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 1000 ரூபா இந்த வருஷம் தாங்க மார்ச் மாதத்தில் போயிருக்கானுங்க 1000 ரூபா. அப்புறம் அங்கேருந்து இப்போ 3000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஜிஆர்எஸ்சி மட்டும் இல்லை, பிஎல் அப்படின்ற பங்குமே இப்படி தான் கீழே விழுந்தான், அவனும் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு சண்டை வார் வந்ததுனால தான். அந்த வாரினுடைய தகவல்கள் வரலினாலுமே இவன்லாம் பாதி கிணறு வரைக்கும் தாண்டினவன் தான். பாதி கிணறு தன்னுடைய சக்தினால் தாண்டியிருக்கான். அதுக்கப்புறம் வார் நியூஸ் வந்து இவனை தூக்கி விட்டுருச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆர்டர் நிறையா இருக்குது அப்படின்ற கம்பெனிகள் இந்த 2 கீழே இறங்கினா அப்புறம் பாதி கிணறு வந்தான். இப்போ முழு கிணறு தாண்டி மேலே தான் இருக்கானு 2 பேரும், பிஎல்லும் ஜிஆர்எஸ்சியும். இனி எப்போ இவனுங்கெல்லாம் கீழே வருவானு அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி அவன் என்னைக்கு வருவான்னு தெரில. அப்படி கீழே வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கே வரணும், கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு வரணும். அதுக்கு இங்கேருந்து 50%க்கு மேலே இறங்கி வந்தால் தான் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி தெரியுது. ஸோ சில பேர் எதிர்பார்க்குற மாதிரி இங்கிருந்து இப்படி கீழே ஃபால் ஆவானா, இல்லை இன்னும் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி அந்த பங்கு முதலீட்டாளர்களை சந்தோஷப்படுத்துவானா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் வந்து பவர் செக்டர் பின்னாடி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பவர் கிரிட்லாம் மேலே பறந்து போய்கிட்டு இருந்தான். என்னப்பா நான் ஸ்டாப்பாக ஏறிட்டே இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் எண்டு கார்டே கிடையாதா அப்படின்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கட்டத்தில் ஒரு 350 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ஒரு எண்டு கார்டு போட்டு அதுக்குள்ளே தான் இப்போ ஒரு வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். 350க்கும் 250க்கும். தற்சமயத்துக்கு இந்த பங்கு என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால, மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் இல்லாதனால இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன லோ இருக்கானோ அந்த லோவில் வந்து விழுந்திருக்கான் இந்த பவர் கிரிட். இந்த சமயத்தில் இந்த பவர் கிரிட் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அது ஆல்மோஸ்ட் 3.92% டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்றது இருக்குது. இது மிகவும் பழமையான கம்பெனி. இன்னும் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் என்பதிலே இன்னும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த பங்கு மறுபடியும் 52 வீக் ஹைக்கு வருமா இல்லை 52 வீக் லோக்கு வருமானு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, பேன் கார்டு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனாலும் சரி,
அல்லது ஷேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாலும் சரி, அல்லது லேண்டு எதை நீங்கள் டீல் பண்ணிங்கனாலும் பேன் கார்டு ஆதார்லாம் 2 லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. இந்த சமயத்தில் சில தகவல்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, பேன் கார்டு இன்ஆக்டிவாக இருக்குது, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் நம்மளுக்கு 10,000 வரைக்கும் ஃபைன் போடுற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ யாராக இருந்தாலும் பேன் கார்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்கா, அவங்களுடைய ஆதாரோட லிங்க் ஆகிருக்கா, அதே மாதிரி டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பேன் கார்டு ஏதாவது டூப்ளிகேட் தகவல் கொடுத்து மிஸ்இன்ஃபர்மேஷன் தப்பான தகவல் கொடுத்து ஏதாவது பேன் கார்டு எடுத்திருக்கான் அப்படி இப்படின்னாக்கா இது என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இஷ்யூ தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு பேன் கார்டு ரொம்ப அவசியம். அந்த பேன் கார்டு வந்து எல்லாம் கரெக்டாக லிங்க் ஆகிருக்கா, கரெக்டான டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா அப்படின்றது ரொம்ப அவசியம். நண்பர்களே, வாலட்டிலிட்டியான பங்குகள்லாம் யாருக்கு அடங்க மாட்டாங்க போல். எத்தனையோ பங்குகள் வந்து ஒரு பெரிய கேண்டில் ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு மார்க்கெட்டில் சுவாரஸ்யமாக பெரிய லெவலில் ஏறுறான், பெரிய லெவலில் இறங்குறான், அந்த மாதிரி ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குன்னு வச்சிங்களேன். அதை உடச்சி மேலே போகிறதுக்கு பல பேர் திணறான். இன்ஃபேக்ட் சில பேர் கீழே கூட உடஞ்சி போயிடுறானு. ஆனால் இந்த ஏஞ்சல் 1 அப்படின்றது சமீபத்தில் தான் ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது போட்டான். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் மட்டும்தான் அந்த இடத்துல யோசிச்சு நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா டொயிங்கின்னு மேலே ஏறிட்டான். ஸோ ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்குகளில் இந்த மாதிரி டெக்னிக்கலாகவே பல ட்ரேடர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க போல். அப்படி நடந்துச்சுனாக்கா ஒரு பெரிய மூவ்மெண்ட் என்பது காமிச்சிடுறாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற ஒரு பங்கு, ஏன்னா சமீபத்தில் பேங்க் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த வாரத்தில் கூட திங்கக்கிழமை என்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பேங்குகள் ஒரு மாதிரி பாசிட்டிவாக ட்ரேட் ஆனா. ஏன்னா வரக்கூடிய இந்த வாரத்தினுடைய கடைசிக்குள்ள ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசியில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல பேங்குகள். அந்த வகையில் இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது ஒரே கேண்டிலில் காமிச்சா அதுக்கு கீழே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே உள்வாங்கி மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக மேலே வந்திருக்கான். இனி மேலே இருந்து உள்வாங்கிட்டு என்ன பண்ண போகிறானேன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த உடச்சி கீழே உழுகிற மாதிரி உளுந்து அப்புறம் அப்படியே உள்வாங்கி பெரிய லெவலில் ஏறி வந்தான். இப்போ கரெக்டாக உச்சியில் இருக்கான். இனி இங்கிருந்து ஏற போகிறானா இல்லை அது மறுபடியும் உள்வாங்கி கீழே வர போகிறானா தெரியாமல் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான ஒரு பங்காக இந்த பேங்க் ஆஃப் பரோடா சமீபத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ரொம்ப முக்கியமான ட்ரேடிங் இடத்துல இருக்கக்கூடிய சில பங்குகள், ஹிந்த் ஜிங்க் அப்படின்ற பங்கு ரொம்ப நாளாக மார்க்கெட்டில் சுவாரஸ்யம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இவன் என்ன பண்ணுறானே தெரியாமல் இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். ரொம்பவுமே முக்கியமான இடம். இந்த இடத்துக்கு அப்புறம் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது ஒரு மாதம் அல்லது 2 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா நிறைய பேர்த்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எந்த பக்கம் பண்ண போகிறான்னு தான் தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இன்னொரு பங்கு ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்ற பங்கு. இவன் மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கான். சமீபத்தில் 700 ரூபாய் ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 300 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ தற்சமயமாக ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை தாண்டி 2 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் கடன்களை குறைத்த சில கம்பெனிகள் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட 1 லட்ச ரூபா கடன் இருந்தீங்க, இப்போ கடனே இல்லைங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த சகிலிட்டி இந்தியா அப்படின்ற பங்கு இதுக்கு முன்னாடி 4788 கோடி கடன் 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. இப்போ 1402 குறைச்சிருக்காங்க. இவங்களுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் கொஞ்சம் சுமாரான ரிசல்ட் தான். க்ரோத் அப்படின்ற கான்செப்டில் கொடுக்காம ஃப்ளாட் இப்போதைக்கு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் தம்பி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு தற்போதைக்கு என்ன ஆயிருக்குன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன லோ இருந்தானோ அதே லோவில் வந்து விழுந்திருக்கான். இனி அடுத்தடுத்த நாட்களை இவன் என்ன பண்ண போறான் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.